இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஐபி திரைப்படத்துல பாடல்கள் பத்தி நம்ம பேசியிருந்தோம், ரைட்? இப்போ அடுத்து கதையை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஓகே, அதாவது படத்தோடைய கதை ஓபன் பண்ணா ரகுவரன் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகேங்களா, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பத்தினா கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. அதாவது நம்ம வந்து ஸ்கூல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வழியா ஸ்கூல் முடிச்சு இன்ஜினியரிங் சீட்டுக்காக சில விஷயங்கள் போராடி அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்ஜினியரிங் சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாகி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாப்புல. 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருப்பாப்புல. நிறையா தம் அடிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறான பழக்கங்களும் அவருக்குள்ளே இருக்கும். தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான மேட்டர்லாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வர்றப்ப அவர் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து நானும் இன்ஜினியர் தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது இன்ஜினியரிங் படிச்சா அந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்காது. ஆனால் இப்போ நான் நௌக்கரி ஆப் ஓப்பன் பண்ணா இன்ஜினியரிங் படிச்சவனை தான் வேலைக்கு எடுக்கிறான். லிங்க்டினா இருக்கட்டும், நௌக்கரியா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்ச எங்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அதிகமாக மதிப்பு இருக்கிறது வந்து பிகாமு, எம்சிஏ, பிசிஏ கூட இல்லை, எம்சிஏ படிச்சிருக்கணும். அப்புறம் எம்பிஏ படிச்சிருந்தா இந்த 3 டிகிரி தான் ஆர்ட்ஸ்ல உடனடியாக வேலை கிடைக்கும். அப்புறம் அந்த மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் தனிப்பா. அது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிபாம் அப்படின்னு ஒன்று படித்தா ஃபார்மசியில் வேலை. அப்புறம் ஃபார்மசியில் பில்லிங் போடுற வேலையெல்லாம் இப்போ அவங்களே சேர்த்து பார்க்குறாங்களாம். அதனால எங்களை மாதிரி பிஎஸ்சி அதில் படித்து வெறுமனே பிஎஸ்சியில் நர்சிங் மட்டும் தான் வேலை கிடைக்கும். வெறுமனே பிஎஸ்சி படித்து இந்த ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி படிக்கிறவனுக்கு கூட லேப் அசிஸ்டண்ட்டாக போயிடலாம். ஆனால் ஃபிசிக்ஸில் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு கூட எம்எஸ்சி படிச்சிருக்கணும். அப்புறம் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுனா தான் ஃபிசிக்ஸில் லேபு, கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கும். பட் நாங்கள்லாம் மேக்ஸ் படித்தோம். எத்தனை பேரோட சாபத்தை உள்ளே வாங்கியிருக்கோன்னு தெரில. பிஎஸ்சி மேக்ஸ் படித்த எனக்கு வேலை கிடைக்கல. ஆனால் விண்ணை தாண்டி வருவாயா படத்துல த்ரிஷா அவர்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு எப்படிதான் அவங்க வந்து ஒர்க்லாம் போனாங்களோ அது ஒன்று இருக்கு. சரி, நம்ம அதை பத்தியே பேச வேண்டாம். எனக்கு ஜிவிஎம் சார் மேலே இது சமக்கம். நானும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த ஜாபே ஒன்று கிடைக்கல. எப்படி விண்ணை தாண்டி வருவாயால ஜெஸ்ஸிக்கு இருந்து ஒரு ஜாப்ல வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லிடுங்க ஜி சார். ஓகே, இது என்னோட ஆத்திரம். இதெல்லாம் நான் எங்க போய் தீக்கிறதுன்னு தெரில. இவனுங்க என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சிடறானுங்க, இன்ஜினியரிங்க்கு எல்லாம் இதே கிடைக்காது, வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கும், அவர் நினைச்ச வேலைக்கே அவர் போகணும் அப்படின்னு தான் அவர் வந்து வைராக்கியத்தோட தான் அவர் இருப்பார். ஏன்னா நிறைய ஆஃபர் வரும். ஆனால் அந்த ஆஃபர்லாம் அவர் வேணான்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், நான் வீடு கட்டுறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டுமே படித்து அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே உட்காந்துருப்பாப்புல. இவர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபின்னு ஒரு குரூப் ஓப்பன் பண்ணுவாப்புல. அது ஸ்டேட்டஸ் அதை செக் பண்ணுறதுக்கு அவர் தம்பி இருப்பாப்புல. அவர் தம்பி என்னன்னா இதே இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடியில் வேலை பார்ப்பாப்புல, ரைட்? அவர் வந்து கொஞ்சம் புத்திசாலியான தம்பி. என்னன்னா அவருக்கு படித்ததுக்கு உடனே படித்ததா கிடைக்கல, ஏதோ ஒன்று படிச்சிருப்பாப்புல, ஐடியில் எடுத்துக்கிட்டானுங்க, ரைட்? அந்த மாதிரி தான். ஓகே, ஃபைன். இப்போ வந்து இது எந்த அளவுக்கு போயிடுச்சா, அப்பா வீட்டில் இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் அப்பாவுக்கும் அப்படியே இருப்பார். அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திரகனி சார் நடிச்சிருப்பாப்புல. அம்மானா நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்னா நடிக்கிறது இல்லைங்க, வாழ்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரண்யா பொன்வண்ணன், ஓகேங்களா? இந்த படத்துல இந்த 4 கேரக்டர்ல இந்த 3 கேரக்டர் ரகுவரன் இருக்கிறது, ரகுவரனோட அப்பா, ரகுவரனுடைய அம்மாவான சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் ரகுவரனோட அப்பா வந்து சமுத்திரகனிங்களா. மொத்தம் இந்த 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அவார்டு வின்னர்ஸ். அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நேஷனல் அவார்டு வின்னர் இல்லை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2 பேர் நேஷனல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. லேட்டரா சமுத்திரகனி சார் வந்து விசாரணை படத்துல ஒரு நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்க, ரைட்? இதெல்லாம் ஓகேவா? சரி, இதுதான் இந்த 4 கேரக்டர்ஸ் தான் அந்த படத்துல இருக்கும். அந்த வீடோட லொகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யாரணி நீ மோகினி அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. மித்ரன் ஜவஹர், ரைட்? அந்த டைரக்டர் அவர் இயக்கிய செல்வராகவன் அவர்களுடைய எழுத்துல தனுஷ் அவர்களும் நயன்தாரா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா, அப்புறம் கருணாஸ், அப்புறம் நிறைய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கோம். அந்த யாரணி நீ மோகினியில நம்ம லேட் ஆக்டர் ரகுவரன் சாரோட சேர்ந்து கடைசி படம், அவரோட சேர்ந்து இந்த படத்துல தனுஷ் அவர்கள் நடிச்சிருப்பாப்ல யாரணி நீ மோகினியில. அதுல இருந்து அந்த வீடு லொகேஷன் இருக்குல்ல,
அந்த வீடு லொகேஷனை தான் இந்த விஐபி படத்துல பயன்படுத்திருப்பாங்க. ஒரு சென்டிமெண்டலா இந்த படத்துல ரகுவரன் சாரோட பேரையே நம்ம வச்சுப்போம், ரகுவரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு டயலாக்கும் ஒரு தனி ஃபேஸ் பண்ணி, தம்பி பேர் கார்த்தி, அண்ணன் பேர் ரகுவரன், அது என்ன அவன் பேர் மட்டும் ஹீரோ பேரு, எனக்கு மட்டும் என்ன வில்லன் பேரு அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். அது அண்ணன் தம்பிக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குங்கிறத போற போக்குல அப்படி தட்டி விட்டுருப்பாப்ல, பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஹாரி பாட்டர்னு சொல்லி ஒரு நாய் வளர்ப்பாப்ல. எப்படி நான்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்தோட இது வந்து அப்படி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு, ரைட்? அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்மூத்தாக போகும். அப்புறம் ஹீரோயின் என்ட்ரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அமலா பால். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டாக இருப்பாங்க, ஷாலினிங்கிற பேரில். அவங்க அம்மா, அவங்க அப்பா. அவங்க அப்பா கேரக்டர் மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க, அவங்க அம்மா கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். பொம்மலாட்ட சீரியல் பார்ப்பாப்ல. அப்புறம் ஏதோ பால் விளையாட போகும்பொழுது, ஏதோ கிரிக்கெட் விளையாட போகும்போது பால் எது வெளியில் விழுவோம், உள்ள விழுவோம், பால் எடுக்கிறதுக்காண்டி வருவாங்க. ஒரு பொம்மலாட்ட சீரியல் பார்ப்பாங்க. அப்புறம் வெளியில் வர்றப்ப சமுத்திரகண்டி சார் திட்டுவாப்ல. அதாவது சமுத்திரகண்டி சார் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாப்ல, ஆனால் கவுண்டர் அங்கங்கே செம்மையாக இருக்கும். அதெல்லாம் அடிக்கடி மொட்டை மாடியில தான் உட்காந்துருப்பாப்ல. நம்ம ரகுவரன்னாலே ஏதாவது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு மொட்டை மாடியில் உட்காருவாப்ல. மொட்டை மாடி ஹீல்ஸ் எவரி மிடில் கிளாஸ் பீப்புள். என்னையுமே சரி, நானுமே மொட்டை மாடியில தான் உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, என்னப்பா ஹைவேஸ்ல உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு ஹைவேஸ் தான், மெயின் ரோட்ல எங்க வீடு ஒட்டி இருக்கு. ஸோ நான் என்ன பேசினாலும் வண்டி சத்தம் அங்கங்க வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, இதுவே நமக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். சம்டைம்ஸ் ரொம்ப அனாயிங்காகவும் ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும், ரைட்? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி தான் நகரும், ஒரு ஸ்மூத்தாக நகரும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட், வேலையே கிடைக்காம இருக்கிற விரக்தியில, அதுவும் குடும்பத்தால கிட்டத்தட்ட ஒதுக்குற நிலைமையில இருக்கிற ரகுவரன். அவர் வந்து ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட 40,000 அதுல சேமிப்பாரு. நம்ம ஷாலினிங்கிற கேரக்டருக்கு வந்து 40,000க்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாப்ல, ஒரு ஆப்பிள் போனு. அந்த ஆப்பிள் போன் வாங்கணுங்கிறதுக்காண்டி கால் சென்டர்ல இருப்பாரு. அந்த கால் சென்டர்ல 50,000 சம்பளத்துக்கு கால் சென்டர்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓத்தா இருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் காண்டா இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் பிபிஓ சர்வீஸ்க்கோ இல்லை வந்து நான் வந்து இதுக்கெல்லாம் இன்டர்வியூ போகும்பொழுது, நான் ஒரு 4 மாதம் வேலை செஞ்சப்ப வாங்கின சேலரியில் ஒரு 3,000-4,000 குறைச்சி நாங்கள் கொடுப்போம். 6 மாதத்துக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்க மாட்டோம். ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் பர்மனெண்ட்டாக மாற்றினேன், அது வேற விஷயம். நான் அதுக்கு வரல. அப்ரைசல்னு சொல்லி அப்புறம் நம்மளை வேற வேலை தேட சொல்லுவாங்க, அது வேற விஷயம். நான் அதுக்கெல்லாம் வரல. நான் இங்கே இதுலேயே பேசுகிறேன். அப்படிலாம் வந்து பிபிஓலையோ கால் சென்டர்லையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி சம்பளத்தை கொடுத்து தான் வேலை வாங்குவாங்க. அதுவும் நாங்களாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் எங்களுக்கு உடனடியாக கிடைக்கிற ஜாபே இந்த இதுதான், இந்த கால் சென்டர் தான். அதுலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும் ஒரு சில கம்பெனியில். ஒரு சில கம்பெனியில் நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்கள தான் எடுத்துப்போம், நாங்கள் கோயம்புத்தூரில் உள்ளவங்கள தான் எடுத்துப்போம், நாங்கள் மதுரையில் இருக்கிறவங்கள தான் எடுத்துப்போம், நாங்கள் திருச்சியில் உள்ளவங்கள தான் எடுத்துப்போம்னு சொல்லுவானுங்க. அது வேறு விஷயம். நான் அதெல்லாம் என்னடா அப்படின்ட்டு இருக்கோம் எனக்குலாம். ஏன் நாங்கள்லாம் வந்து வேலை செய்ய மாட்டோமா, நாங்களாம் மனுஷங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர், நாங்கள்லாம் பின்தங்கிய மாவட்டத்துலேருந்து வரோம். எங்கள் ஊரை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு வெளியூரில் போய் என்ன எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கோ அதை நம்ம இங்கே கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. சில பேர் அங்கேயே செட்டில் ஆகி இந்த ஊரை மறந்துடுவானுங்க, அது வேறு விஷயம். சரி, ஓகே. ஏன்னா அது வந்து இந்த படம் ரொம்ப வாழ்வியல் தன்மையோடு இருக்கும். லாஜிக்கே இல்லாத ஒரு சீனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு இதாகும். வந்து சரண்யா பொன்வண்ணன் வந்து அரைஞ்சிருவாங்க, அப்படியே தண்ணி அடிச்சுட்டு ஊதுங்கடா சங்கு பாடுவாப்ல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ரகுவரனுக்கும் ஷாலினிக்கும் ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடும், சின்னதாக ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடும். அதில் வந்து எனக்கு கார்த்தியை விட ரகுவரன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே போவோம், அப்படியே இப்போ சைஸாக மூவ் ஆகும். அப்புறம் வந்து ஒரு காமெடி சீன் ஒன்று, ஒரு காமெடி சீன்னு கூட சொல்லலாம். அதை 2 பேரும் சேர்ந்து அவுட்டிங் போகிறது, இதுதான் பயங்கர இதாக இருக்கும். அந்த சைக்கிள் கேரக்டர் ஒன்று வரும். அந்த சைக்கிள் கேரக்டர் நான் விட்டுட்டேன் பாருங்க. எங்கள் அப்பா வந்து 7th ஸ்டாண்டர்டில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேங்கிறதுக்காக இந்த சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் இது இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருந்தாலும் ஒரு 7ஆம் பொருத்தமாக கருத்து மோதல் ஏற்படும். இந்த மாதிரி வேலை கிடைக்காம இருக்கிற ரகுவரனை அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுவாப்ல. செகண்ட் பார்ட்டில் அப்படியே சப்போர்ட்டிவாக இருப்பாப்ல. அப்பானாலே அப்படி தான். ஓகே, ரைட். அப்படின்னு அழகாக போவோம். கதை வந்து அப்படியே அழகாக நகரும். கடைசியில் ஒரு சின்ன அப்படியே ஒரு அதாவது படத்தில் ஒரு ட்விஸ்ட் வந்து நான் பார்த்துருக்கேன். படத்தோட கிளைமேக்ஸில் தானே எப்பயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ட்விஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி சரண்யா பொன்வன் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே ரகுவரனோட லைஃப் அப்படியே மாறும். அது வரைக்கும் அப்படியே வேலை இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி இருந்த ரகுவரன், ரொம்ப விரக்தியில் இருந்த ரகுவரன் அப்படியே என்ன ஆகும்னா அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவருடைய துயரங்கள் போகிற மாதிரி. அவரு அந்த அம்மா செத்ததுக்கு இவர் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே அப்படிதான் முடிச்சிருப்பாங்க. சமுத்திரகனி சார் வந்து பயங்கரமா திட்டிருப்பாப்புல.
இந்த போன் எடுக்காம விட்டதுனால அப்படி இறந்துட்டதா, அதாவது அவங்களுக்கு மூச்சு வாங்கியிருக்கு போல. இவங்களுக்குள்ள குடும்ப சண்டை, அம்மாட்ட பேச மாட்டாரு, அற வாங்கிட்டாரு, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஏன்னா வீடியோவுடைய நீளம் கருதி அந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன். அடுத்த பாகத்துல நம்ம வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.